ஏம்மா இப்போ நீங்க மதுரையிலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா. சரி. உங்களோட குலதெய்வம் சொல்லவா ஃபஸ்ட்டு? முனீஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா? சரி, சத்தமாக பேசுங்க. சரிங்கம்மா. சரி. இன்னொரு தெய்வம் இருக்காரு, அவர் பேர் பாலகுருநாதன். சரியாம்மா? ஆமாங்கம்மா. சரி. இப்போ வந்து எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க? நீங்கள் உங்கள் சொந்த தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்கம்மா. சரி, இப்போ நீங்கள் எதற்காக என்கிட்ட அருள்வா கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா? ஆமாங்க. அந்த பொண்ணுக்கு 23 வயசு, ராகு கேது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்கம்மா. அந்த ராகுக்காக ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஆனால் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையன் கூட இப்படி லவ்வபுளாக இருந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சும் போச்சு. ஆமாங்க. அந்த பொண்ணு பேர் நீங்கள் சொல்ல வேணாம், நான் சொல்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சரிங்க. அந்த பொண்ணு பேர் ரோஹிணி. சரிங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா ரோஹிணின்னு? இல்லைங்கம்மா, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஓகே. அந்த பையன் பேரும் உங்கள் பொண்ணை யார் லவ் பண்ணுறாங்களோ அந்த பொண்ணு பேரும் எனக்கு தெரியும். கரெக்டாக சொல்லிட்டா? ராஜா. கரெக்டா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. புரியல? கரெக்டுங்கம்மா. சரி. இப்போ உங்கள் ஊரில் ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்காரருடைய ஒருத்தவங்க சொந்தக்காரங்க கேன்சர் இருந்திருக்காங்க. அவங்க பேர் சண்முக சுந்தரி அப்படின்னு இருக்காங்க. இது கரெக்டா? கரெக்டுங்கம்மா. சரி. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் இன்னொரு சின்ன பொண்ணு ஒரு பேர் இருக்காங்க. அவங்க பேர் நான் சொல்கிறேன். இது கரெக்டானு பார்க்குறீங்களா? சரிங்க. ராமலக்ஷ்மின்னு இருக்காங்க. கரெக்டா? இருக்காங்கம்மா. சரி. அது மாதிரி உங்கள் வீட்டில் பிறந்ததுலேருந்தே 2 பேர் கால் ஊனமாக இருக்காங்க. பிறந்ததுலேருந்தே. ஆமாங்கம்மா. அந்த அந்த ஒரு பொண்ணு பேர் சொல்கிறேன். இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்க. அந்த சித்ராங்கிற பொண்ணுக்கு 2 காலுமே ஊனமாக இருக்கு. ஆமாங்க. சரி. அது மாதிரி அந்த இன்னொருத்தருக்கும் கால் ஊனமாக இருக்கு. ஆமாங்க. அவரோட